எஸ் 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 காவேரி சர்ச்சை. எனக்கு தெரிஞ்சு கன்னித்தீவுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் முடியாமல் இருக்கிற ஒரே கதை காவேரி பிரச்சனை தான் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும், யூடியூப் சேனலாக இருக்கட்டும், பத்திரிகையாக இருக்கட்டும், மேகசினாக இருக்கட்டும், அது வரைக்கும் ஒரு 100 வாட்டி இந்த காவேரி பிரச்சனையோடைய கதையை பற்றி பல ஊடகத்துறைகள் வந்து சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அவங்கெல்லாம் சொல்லாத ஒரு விஷயத்த வந்து இந்த ஷோவில் இன்னைக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். சரிங்களா? அதுதான் காவேரி பிரச்சனைக்கான தீர்வு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிக்கிறேன். சரிங்களா? இது வந்து ஒரு காமெடி ஷோ. அட்லீஸ்ட் அப்படிதான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து ஒரு சொல்யூஷன் சொன்னோம்னா அது வந்து தீர்வாகாம போகலாம். பட் ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு வாட்டி சால்வ் ஆயிடுச்சுன்னா மேபி ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்ல வந்து எல்லாரும் கூகுள்லாம் பண்ணி பார்க்கும்போது 200 வருஷங்களாக முடிவுக்கு வராத காவேரி பிரச்சனை ஒரு காமெடி ஷோவில் முடிவு வந்ததா, அது பார்க்க பேமானி போல் இருந்தவன்னா இதற்கு பதில் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு சந்தோஷம் தானேங்க. அது நாங்க என்ன வேணாம் சொல்ல போறோம். ஸோ அதை வந்து நீங்க மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த ஷோ வந்து பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஆரம்பிக்கலாம். காவேரி நதி என்னதான் கர்நாடகாவில் ஆரம்பிச்சாலும் இந்த நதி வந்து முக்காவாசி இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். சரிங்களா? ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை. ஆக்சுவலாக இந்த பிரச்சனைக்கான காரணம் யாருன்னே எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் பேர் சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் யார் தெரியுமா? விநாயகர் தான். காம் டவுன். நீங்க வந்து அங்க ஷாக்ல இருக்கிறது எனக்கு இங்க கேக்குது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு விநாயகரே என்னத்துக்கு ஷாக்ல தான் இருப்பாங்க. என்ன விட்டுருக்கியா, என்ன இருக்கா, எதுக்குள்ள இருக்கிறீங்க, எனக்கு இருக்கிற சம்மந்தமே இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஆனா புராணத்துப்படி பார்க்கும்போது இருக்கு அகஸ்திய முனிவர் வந்து கொடமுகில வந்து தியானம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ விநாயகர் தான் வந்து காக்கா ரூபத்துல வந்து அந்த கமண்டலத்தை தட்டி விட்டாரு. ஸோ அங்கதான் தலை காவேரி உருவாச்சு. ஸோ இந்த பொசிஷன்னாலதான் முக்காவாசி பிரச்சனை. ஸோ காவேரி பிரச்சனைக்கு யார் காரணம்? எனக்கு புரியுதுங்க விநாயகர் வந்து ஏன் கோவமா இருக்காருன்னு சொல்லிட்டு, ஏன் அந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்காருன்னு. ஏன்னா வந்து ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்தி அப்ப நம்ம போய் ஒரு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கொடுக்கட்டை, லட்டு, ஸ்வீட்டு, ஜிலேபி எல்லாம் மூஞ்சிக்கு நேரம் காட்டிட்டு முக்குன்னு முக்கிட்டு 3 நாள் கழிச்சு அவளை கிணத்துல தள்ளி விட்டுறோம்ல, அந்த கோவத்துல நம்மளை பழி வாங்குறாருன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இதை தவிர்த்து தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் என்னதான் காவேரி பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற வந்து ரொம்ப எளிமையா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ நார்மலா இந்த டைம்ல தான் ஷோல வந்து ஒரு இன்டர்கட் போகும், ஒரு 4-5 கிளிப்லாம் வரும். ஸோ அதுல வந்து ஹிஸ்டரி வந்து எளிமையா சொல்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் போட்டு காட்டலாம் தான் நான் நினைச்சேன். பட் ஆனா சர்ப்ரைசிங்கா இதுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது தான் எங்களுக்கு ஒரு கிளிப் கிடைச்சது. என்னன்னா, கிரி படத்துல வடிவேல் ஆக்சுவலா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில இருக்கிற அந்த காவேரி பிரச்சனையை பத்தி 2 வரியில வந்து சுலபமா எளிமையா புரிய வச்சிருப்பாரு நமக்கு. சீரியஸா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சிங்கமுத்து கேட்பார் இல்லையா, தண்ணி எப்ப தருவ? தண்ணி வரும்போது தருவோம். தண்ணி எப்ப வரும்? தரும்போது வரும். இதுதான் பேசிக்கா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்கிற பிரச்சனை. இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமாவும் ஏன் கர்நாடக அரசு இன்னும் மேகதாது அணை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தோட இருக்காங்க? அதுக்கான காரணம் தான் ஐடி கம்பெனிகளால் நிறைந்த தலைநகர் பெங்களூரு தண்ணீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க முடியாமல் திணறி வருகிறது. இன்னும் முக்கியமாக கர்நாடக மாநிலத்தின் நிலத்தடி நீரும் வேகமாக குறைந்து வருவதால் ஆயிரக்கணக்கான போர்வெல்கள் வறண்டு கிடக்கின்றன. பெங்களூர்ல வந்து மக்கள் தொகை ரொம்ப அதிகமாயிடுச்சு. நகர வளர்ச்சி ரொம்ப அதிகமா வரதுனால தொழிற்சாலைகளும் ஏகப்பட்டது அங்க தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பெங்களூர் சிட்டிலேயே இருந்த ரிஷபாவதி அப்படின்ற நதியை வந்து அவங்க சாக்கடை ஆக்கிட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. இந்த மாதிரி இவங்க ரிஷபாவதி நதியை மாத்தினது கூட ஒன் ஆஃப் த முக்கியமான ரீசனா பார்க்கப்படுது. இப்ப பெங்களூர்ல வந்து தண்ணி பற்றாக்குறையா இருக்கிறதுக்கு. என்ன மக்கள்ரா நீங்க? நகர வளர்ச்சிக்காக உடனே நதியை வந்து சாக்கடையா மாத்திடுவீங்களா? மக்கள் தொகை அதிகமாயிடுச்சுன்னா நதியை வந்து சிட்டிக்குள்ள இருக்கிற நதியெல்லாம் பாத்துக்க மாட்டீங்களா? எங்களை பார்த்து கத்துக்க மாட்டீங்களா? இந்நேரத்தை கர்நாடகாவில் இருக்கிறவனாவது பார்த்துக்கிட்டு இருந்தானா என்ன மைண்ட் வாய்ஸ்லேயே திட்டிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். டேய், எங்க ஊர்ல தண்ணி இல்லாதது கூட பிரச்சனை இல்லடா, நீங்களே எங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? அதோட சமகாண்டா இருக்கு. இந்த காவிரி நதிக்கு இருக்கிற இன்னொரு முக்கியமான பிரச்சனை தான் ONGC அப்படின்னு சொல்லலாம். காவிரி டெல்டா மாவட்டங்களில் இருந்து ONGC நிறுவனம் நிரந்தரமாக வெளியேற வேண்டும் என்று மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். ONGC இந்த படுகையை அழிக்கிறத தமிழ்நாடு அரசு பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. ஆமா, ONGCக்கு வந்து காவேரி படுகை வந்து ஒரு கனிம வள காடா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஏற்கனவே காவேரியில வர தண்ணி பத்தி IIT மெட்ராஸ் பசங்க எடுத்த ஒரு ஆய்வின்படி கர்நாடகாவில் இருக்கிற ஏகப்பட்ட தொழிற்சாலைகளுடைய கழிவு நீர் மூலமா காவேரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு வரும்போதே கலப்படமா தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இது பத்தாததுக்கு ONGC வேற காவேரி படுகை வந்து கனிம வள காடா மாத்தணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. இந்த காவேரி பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சாலே ஒரு லிஸ்ட் போட்டு போயிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். சொல்யூஷன் தரதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். சரிங்களா? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆள் இல்லை காவேரி பிரச்சனைக்கு சொல்யூஷன் தரது ட்ரை பண்றதுக்கு. ஏன்னா சத்குருல இருந்து சிம்பு வரைக்கும் ஏகப்பட்ட பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த காவேரி பிரச்சனை எப்படியாவது முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு விஷயத்த வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து தவிர்க்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காவேரி பிரச்சனை அப்படின்றது வந்து சுகர் ப்ராப்ளம் மாதிரி. சரிங்களா?
நீ என்னதான் நீங்க வந்து உடம்ப வந்து ஃபிட்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் ஒரு நாள் நீங்க கல்யாணத்துக்கு போக போறீங்க. அந்த கல்யாணத்துல ஐஸ்கிரீம் கவுண்டரை பார்க்க தான் போறீங்க. யாருக்குமே தெரியாம ராஸ்ல உட்காந்து முக்குன்னு மொக்க தான் போறீங்க நீங்க, சரிங்களா? ஸோ அவ்வளவு எளிதில் சால்வ் ஆகக்கூடிய பிரச்சனை கிடையாது. ஸோ நதிகளை வந்து இணைக்கிறது மூலமா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லைன்னா பலர் வந்து இதை பத்தி பேசியிருப்பாங்க. உங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்ல திட்டம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இதுக்காக வந்து ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிய வந்துச்சு, நதிகள் இணைக்கிறது மூலமா வர சொல்யூஷனை விட ஏகப்பட்ட பிரச்சனைகள் தான் வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கான். இந்தியாவில் இருக்கிற எல்லா நதிகளையும் இணைக்கிறது மூலமா இந்தியாவோட வெதர் பேட்டர்னே மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு சொல்லுது. அது மட்டும் இல்லாம நதிகளை இணைக்க ட்ரை பண்றதே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸ் அப்படின்றதும் உண்மைதான். சரி, அப்ப இதுக்கு என்னதான் பிரச்சனை, நதிகளை இணைக்க முடியல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் இருக்கு, சரிங்களா? கம்ப்யூட்டர் ஜி, ட்ரம் ரோல் ப்ளீஸ். இந்த காவேரி சர்ச்சைக்கு நாங்க கொடுக்கக்கூடிய தீர்வு தமிழ் நாட்டகா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் டு தமிழ் நாட்டகா. இது வந்து ஒரு ஸ்டேட். இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாட்டையும் இதுக்கு முன்னாடி இருந்த கர்நாடகாவையும் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து தமிழ் நாட்டகா அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்திட்டோம். நீங்க கேட்கலாம், இப்ப இந்த பேர் மாத்தினால உடனடியா தண்ணி பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுமான்னு. தண்ணி பிரச்சனை சால்வ் ஆகுமான்னு தெரியல. ஆனா இதுக்கப்புறம் யாராலையுமே இதை வச்சு அரசியல் பண்ண முடியாது இல்லையா? சரி, அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடல. இப்ப நீங்க கர்நாடகா ஆளுங்க பாக்குறீங்க, உங்களுக்கு இந்த பேர் பிடிக்கலன்னா தமிழ்நாட்டக்கா வேணாம்னா கர்நாநாடு அப்படின்னு மாத்திக்கலாம். See, we are all fine, சரிங்களா? I am always open. ஆக்சுவலா ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள்ல வந்து ஒத்துமை இருக்குங்க. இங்க தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ்னு சொல்லி எப்பவுமே போராடிக்கிட்டே இருப்பாங்க. அங்க கர்நாடகா மக்கள் எப்பவுமே கன்னடம்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ரெண்டு போராட்டத்தினாலே இது வரைக்கும் 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. தமிழ்நாட்டுல இருக்கிற சென்னை வந்து கூவம், அடையாறு இந்த மாதிரி நதியெல்லாம் நாசம் பண்ணாங்க. கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூர் வந்து ரிஷபாவதி நாசம் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ஒரு கேவலமான ஒற்றுமை பாருங்க. தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து கர்நாடகால இருந்து வந்திருக்காரு. கர்நாடகாவோட சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் வந்து சென்னையில இருந்து வந்திருக்காரு. உண்மை. ஸோ இன்ன வரைக்குமே இங்க ரஜினிகாந்த் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அங்க கர்நாடகால இருக்கிற புனித் ராஜ்குமார் இந்த வரைக்கும் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சரி, பாத்தீங்களா? தமிழ்நாடும் சரி கர்நாடகாவும் சரி ரெண்டுமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சலிச்சதே கிடையாது. ஸோ அதனால சொல்றேன், ரெண்டுமே தனித்தனி ஸ்டேட்டா இருக்கணும். ரெண்டுத்தையுமே ஒன்னாக்கிடலாம். இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷாலினி டிவியை மறக்காம ஃபாலோ